ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் சிமிர்னா ஜெபக்குழு ஊழியங்கள் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கர்த்தரின் சத்தம் என்ற இந்த நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதிலே எனக்கு அதிக மகிழ்ச்சி. இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கவிருக்கிற வார்த்தை கதவுகள் அடைக்கப்படும் முன் என்ற தலைப்பின் கீழே தியானிக்கும்படி நான் விரும்புகிறேன். அன்பானவர்களே, நமக்கு கிருபையின் காலம் தரப்பட்டிருக்கிறது. இந்த காலத்தை நாம் எந்த விதத்திலே பயன்படுத்தி கொள்ளுகிறோம் என்பதை குறித்து சில வசனங்கள் வாயிலாக நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். நாம் அனைவரும் அறிந்தபடி வரலாற்றிலே நோவாவின் காலத்திலே ஒரு பெரிய ஜலப்பிரளயம் ஏற்பட்டதை நாம் வாசித்திருக்கிறோம். உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களும் நோவாவின் குடும்பம் தவிர அந்த உயிரினங்களை ஆண்டவர் சொன்னபடி பிரித்தெடுத்து பேழையிலே ஆண்டவர் ஏற்றும்படி ஒரு கட்டளையை தருகிறார். அதற்கு முன்பாக இந்த நோவா பேழையை செய்து அந்த ஜனங்களுக்கு அந்த எச்சரிப்பின் செய்தியை கொடுத்து கொண்டே இருந்தார். ஆனால் அந்த செய்தியை அவர்கள் கேட்பதற்கு மனதில்லாதபடி இருந்தார்கள். அதை அவர்கள் நம்பவும் இல்லை. வெள்ளம் வருவதற்கு முன்பே பேழையை செய்கிறானே, இங்கே எங்கே தண்ணி இருக்கு, இவன் பெரிய புத்தி இல்லாதவன் போலையே என்றெல்லாம் அவர்கள் யோசித்திருக்க கூடும். அந்த மக்களுடைய அக்கிரமமும் அந்த மக்களுடைய தீங்கான காரியங்களும் ஆண்டவரை விசனப்படுத்தியது என்று நாம் பார்க்கிறோம். சரி, அவருக்கு நிறைய காலங்கள் தரப்பட்டது. அவர் அதிலே ஆண்டவருடைய ஆலோசனையின்படி கொப்பேர் மரத்திலான அந்த பேழையை அவர் செய்து முடித்தார். ஆண்டவர் சொன்னபடி உயிரினங்களை அவர் உள்ளே அழைத்து செல்லுகிறார். நோவாவின் மனைவி, 3 குமாரர்கள், அவர்களுடைய மனைவிமாரென அவர்கள் எல்லாம் பேழைக்குள் பிரவேசிக்கிறார்கள். ஆதியாகமம் 7:16 நாம் வாசிப்போம். 7:16 இவ்வாறாக சொல்லுகிறது: தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். இங்கு ஆண்டவர் யாரை பாதுகாக்க நினைக்கிறாரோ, யாரை பாதுகாக்கும்படி தெரிந்து கொண்டாரோ, யாரை அவர் பட்சமாய் அவர் அழைத்து கொள்ள விரும்புகிறாரோ அவர்களை உள்ளே விட்டு கதவை அடைக்கிறார். இந்த உலகத்திலே, தான் ஏற்படுத்தின இந்த உலகத்திலே ஜனங்கள் பாவத்திற்கு கீழாக தங்களை அடிமைப்படுத்தி கொண்டார்கள். ஆனால் அதிலே நீதிமானாய் வாழ்ந்த ஒரு குடும்பத்தை தனக்கென அவர் தெரிந்து கொள்ளுகிறார். உயிரினங்கள் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இப்பொழுது அவைகளை பாதுகாக்கும்படி ஜோடி ஜோடாக அவர்களை உள்ளே சேர்க்கிறார். சரி, உள்ளே அடைத்து கதவை அடைத்தார் என்று பார்க்கிறோம். உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைக்கிறார். இங்கே கதவை அடைப்பது கர்த்தர். வாய்ப்புகள் தரப்படுகிறது. வசனம் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் மனம் திரும்புங்கள், சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆண்டவரை விசுவாசியுங்கள், பாவத்தை அறிக்கை செய்யுங்கள் என்று விடாமல் அவர்களுக்கு வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படுகிறது. ஆனால் அதை கேட்கும்படி மனதில்லாதிருக்கிறவர்கள் ஒரு காலகட்டத்திலே கைவிடப்பட்டவர்களாக மாறுகிறார்கள். இங்கே ஆண்டவர் உள்ளே அழைத்து கொண்டு கதவை அடைக்கிறார். இப்போ என்ன நடந்திருக்கும் கதவை அடைச்ச பிறகு? அடுத்த வசனம் சொல்லுது, ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை மிதக்க பண்ணிற்று. ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது. தண்ணி வர்ற வரைக்கும் அவர் செய்த பேழை ஒரு கேலி கூத்தான பொருளாகத்தான் இருந்திருக்கும். என்னடா லூஸா இருப்பான் போல, எல்லாத்தையும் உள்ளே ஏத்துறானே, என்ன இப்படி இருக்கான், ஒருவேளை பலர் ஏளனம் செய்திருக்க கூடும். எல்லாரையும் உள்ளே ஏத்திட்டாங்க. ஆண்டவர் இவர்களை உள்ளே அனுப்பி கதவை அடைக்கிறார். மழை துவங்குகிறது. 40 நாட்கள் விடாத மழை. தண்ணீர் பெருக பெருக ஆரம்பிக்கும் போது பேழை அப்படியே தண்ணீருக்குள்ளே மிதந்து, தண்ணீரின் மேலே அப்படியே மிதந்து செல்ல ஆரம்பிக்கிறது. இப்போ அந்த தண்ணீரிலே தத்தளித்து கொண்டிருப்பவர்களுக்கு புரிந்திருக்கும், அவன் ஏன் பேழையை கட்டினான், அல்லது கட்ட சொல்லியது யார் என்றெல்லாம் அவர்கள் விளங்கி கொண்டிருந்திருப்பார்கள். அன்பானவர்களே, வாய்ப்புகள் தரப்பட்டு கொண்டே இருக்கிறது. கதவுகள் ஒரு நாள் அடைக்கப்படும். நாம் கைவிடப்பட்டவர்களின் வரிசையில் இருக்க போகிறோமா, அல்லது காப்பாற்றப்பட்டவர்களோடு இருக்க போகிறோமா? இது பெரிய சிந்தனைக்குரிய கேள்வி என்று நான் நினைக்கிறேன். அதையே உங்கள் முன்பாக வைக்கிறேன். அடுத்த வசனத்தை பாருங்களேன், 19. ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினபடியால். நம்ம இங்கே பார்க்கிறோம் கடற்கரை நகரங்கள்,
சில நகரங்கள் வருடந்தோறும் மழையில ரொம்ப கஷ்டப்படுது, பாதிப்புக்குள்ளாகுது. ஒவ்வொரு வருஷமும் மழை வெள்ளம் என்று நம்ம பார்க்கிறோம். தெருக்களுக்குள்ள வெள்ளம் வருது, வெள்ள நீர் வடியல, ஏரி உடைஞ்சிருச்சு, நம்ம பார்க்கிறோம். ஆனா 40 நாள் இரவும் பகலும் விடாத மழை என்ன ஆயிருக்கும்? பேழை மிதக்கத்தக்கதாக உலகத்தில் உள்ள சகல ஜீவராசிகள் எல்லாம் ஒவ்வொரு பேரை அவர் ஆண்டவர் சொன்னபடி சிலதுல 7 பேர், சிலதுல ஒவ்வொரு ஜோடிகள் ஏற்றிட்டாங்க. அவ்வளவு பெரிய பேழை அது மிதக்கத்தக்கதாக. அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, எங்கும் உள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டன. நமக்கு தெரிஞ்ச மலைகளை கற்பனை பண்ணி பார்ப்போம். மலைகளில் பாதைகள் போட்டு நம்ம போகிறோம்ல, மலைகள் மூடத்தக்கதான மழை. எவ்வளோ பயங்கரமான ஒரு காட்சி இது. இதற்கு தப்பிக்கும்படி ஆண்டவர் எச்சரித்தாரே. இந்த எச்சரிப்பின் சத்தம் ஏன் அவர்கள் காதுகளிலே கேட்கவில்லை? கதவுகள் ஒரு நாள் அடைக்கப்படும். இதை ஒத்த இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்க நான் விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 25வது வசனம். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? வீட்டு எஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும் போது அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவார். அன்பானவர்களே, கதவு திறக்கப்பட்டிருக்கும் போது வாய்ப்புகளை தவற விடுகிறோம். பிறகு போய் ஐயோ எங்களுக்கு திறங்க, எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லும்போது அந்த எஜமான் சொல்லுவார், யாருக்கு தெரியும் உங்களை, நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது, நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று அவர் சொல்லுவார். இந்த சூழ்நிலை நமக்கு வரும் முன்னே வாய்ப்புகளை தவற விடாதிருப்போம். எச்சரிப்பின் செய்தி இன்றும் வந்து கொண்டேதான் இருக்கிறது. ஒருவேளை நோவா காலத்தில் இருந்த அந்த வணங்கா கழுத்துடையவர்களைப் போல இன்றும் நாம் இருக்கிறோமா? அல்லது ஆண்டவர் தருகிற வார்த்தைகளை கவனித்து கேட்டு நாம் மீட்கப்பட்டு அந்த இடத்திலே போய் சேருகிறோமா? அல்லது கதவை அடைத்த பின்பு வெளியே நின்று கதறுகிற கூட்டத்திலே இருக்கிறோமா? மத்தேயு 25:10 நாம் வாசிப்போம். நமக்கு தெரியும் 10 கன்னிகைகளுக்குரிய ஒரு உவமை பற்றி நமக்கு தெரியும். பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகிற 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. இங்க 10 கன்னிகைகளும் தீவெட்டிகளை கையில வச்சிருக்காங்க. ஆனா என்ன, அதில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தியற்றவர்களாக இருக்கிறார்கள். எதை வைத்து அவர்கள் புத்தி உள்ளவர்கள் என்று சொல்லப்படுகிறது? காரணம், தீவெட்டிகளிலே இருக்கிற எண்ணெய் தீர்ந்து போகக்கூடும் என்ற ஒரு சமயோஜித புத்தியினாலே எண்ணெயை கையோடு கொண்டு வந்திருந்தார்கள். அதனால் அவர்கள் புத்தி உள்ளவர்களாக கருதப்படுகிறார்கள். சரி, புத்தி இல்லாதவர்கள் அதை ஒன்று எடுத்துட்டு போல. இப்போ என்ன நடக்குது? என்ன, மணவாளன் வர தாமதிக்கிறார், கொஞ்சம் டிலே ஆகுது. மணவாளன் வந்துருவாருன்னு வெயிட் பண்ணுறாங்க, கொஞ்சம் தாமதிக்குது. எல்லாரும் நித்திரை மயக்கமாக இருந்து தூங்கி விட்டார்கள். இப்போ நடுராத்திரி 6வது வசனம், இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு புறப்படுங்கள்னு ஒரு சத்தம் வருது. அவங்களோட எய்ம் என்ன? மணவாளன் வரும்போது எதிர்கொண்டு போக வேண்டும், அவர் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மணவாளன் ஏற்றுக்கொள்ளுகிற மணவாட்டியாக நான் மாற வேண்டும் என்பதே அவர்களுடைய விருப்பம். இப்போ அவர்கள் எதிர்கொண்டு போக விழித்தார்கள், புறப்பட்டார்கள். இப்போ புத்தி இல்லாதவர்களுக்கு ஒரு கலக்கம், கையில் தீவெட்டியோட போகணுமே, என்ன பத்தலையே, அமர்ந்துருச்சுன்னா நான் என்ன செய்வேன், என்ன கொஞ்சம் தரீங்களா? ஆனால் அவர்கள் சொல்லிட்டாங்க, இல்லை எங்களுக்கு பத்தாம போயிடும். அந்த வார்த்தையை பாருங்களேன், எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள். உனக்கு நீ என்ன வேணுமே நீ போய் கடையில் வாங்கிக்கோ. அது எந்த நேரம்? நடுராத்திரி. நடுராத்திரியில் எந்த கடை திறந்திருக்கும்? அன்பானவர்களே, விழித்திருக்கும் போது வாய்ப்புகளை தவற விட்டவர்கள் நடுராத்திரியில எங்கு போய் அதை தேடுவார்கள்? மணவாளன் வந்து விட்டார், புறப்பட ஆயத்தமாகுங்கள் என்ற சத்தம் ஒலித்து விட்டதே. இப்போ அவங்க கிளம்பிட்டாங்க. என்ன நடக்குது? அவங்க தேடி போகிறாங்க, வேகமாக தேடி போகிறாங்க. இப்போ மணவாளன் வந்துட்டாரு, ஆயத்தமாக இருந்தவங்கள கையோடு அழைத்து கொண்டு போய்விட்டார். அவரோடு கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. எப்படி நோவா காலத்திலே நீதிமானாய் இருந்தவர்கள் கதவுக்கு உள்ளே சென்றார்கள், ஜலப்பிரளயத்திலிருந்து தப்பித்தார்கள்,
கதவு அடைக்கப்பட்டது. இங்க ஆயத்தமா இருந்தவர்கள் கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள், கதவு அடைக்கப்பட்டது. புத்தி இல்லாதவங்க என்ன செஞ்சிருப்பாங்க? போயிருப்பாங்க, கடைக்காரரை தட்டி எழுப்பியிருப்பாங்க, எண்ணெயை வாங்கியிருப்பாங்க, வேகமா வந்திருப்பாங்க. ஆனா என்ன செய்யறது? மணவாளன் போய்விட்டார். இப்போ வர்றாங்க பாருங்க, கதவை தட்டுறாங்க. ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். 12வது வசனத்துல அவர் சொல்றாரு, உங்களை அறியேன். இதுக்கு முன்னாடி நம்ம லூக்கால பார்த்தோம், நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன், உங்களை எனக்கு தெரியாது. ஏன்? இதுவரை உங்களுக்கு நான் செய்தியை சொன்னேனே, இதுவரை நான் எச்சரித்து கொண்டே இருந்தேனே, மனம் மாறு, இதுதான் காலம், தாமதிக்காதே, ஆண்டவர் வரப்போகிறார், இதுவரை உன்னை எச்சரித்து கொண்டே இருந்தேனே, நீ இந்த வார்த்தைகளை உதாசீனம் செய்தாயே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, நாம் மீட்கப்படுகிற கூட்டத்திலே பத்திரமாய் இருக்கிற பேழைக்குள்ளே செல்ல விரும்புகிறோமா? மணவாளனோடு இருக்க விரும்புகிறோமா கல்யாண வீட்டிலே? அல்லது ஜலத்திலே தத்தளித்து கொண்டு அலறுகிற கூட்டத்திலே இருக்க விரும்புகிறோமா? உங்களை அறியேன் என்ற கதவுக்கு வெளியே தள்ளப்படுகிற கூட்டத்திலே இருக்க விரும்புகிறோமா? இன்று தீர்மானம் செய்வோம். கதவுகள் அடைக்கப்படுகிற காலம் வெகு தொலைவில் இல்லை. வாய்ப்புகள் தரப்பட்டு கொண்டே இருக்கிறது. தினமும் நம்ம எச்சரிக்கிற செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய உணர்வு எப்படி இருக்கிறது? அன்பானவர்களே, இந்த வார்த்தைகளை புறக்கணித்தால் ஒரு பெரிய பரிதாபத்திற்குள்ளான சூழ்நிலைக்குள்ளே நாம் வந்து விடுவோம். ஆண்டவர் இன்று நம்மோடு பேசுகிறார். நோவாவின் பேழையை கொப்பேர் மரத்தால் ஆனது, இத்தனை அடுக்குகளால் ஆனது, இத்தனை ஜோடி விலங்குகள் போனது என்று நாம் பல விதங்களில் இந்த கதைகளை படித்திருப்போம். ஆனால் இன்று அந்த வார்த்தையை சொல்லுகிறேன், அவர்களை உள்ளே ஆண்டவர் அனுப்பி கதவை அடைத்தார். நாம் எந்த பக்கத்தில் இருக்க போகிறோம்? கதவை ஆண்டவர் வாய்ப்பு தருகிறார். வார்த்தைகளால் நம்மோடு பேசுகிறார். நம்முடைய வேத வசனம் வார்த்தைகளால் நம்மோடு கூட தினமும் பேசுகிறது. அது உயிர் உள்ள ஒன்று, அது கிரியை செய்கிறது. ஒருவேளை அதை கவனிக்காதபடி மந்தமான இருதயத்தோடு காதுகளிலே அதை கேட்கக்கூடாதபடி பல சத்தங்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோமா? மணவாளன் வருகிறார் என்பது நமக்கு தெரியும். அரைகுறைய ஆயத்தத்தோடு புத்தி இல்லாதவர்களாய் கைவிடப்படுகிற கூட்டத்திலே இருக்க வேண்டாம். கதவுகள் அடைக்கப்படும். இந்த நாளிலே இந்த எச்சரிப்பின் செய்தியை கவனித்து கேட்போம். அவங்களும் நல்லவங்க தான், அவங்களும் மணவாளன் வருவார் என்பதை அறிந்து கொண்டவர்கள் தான். அந்த செய்தி அவங்களுக்கு போயிருச்சு. ஒருவேளை நோவா காலத்துல ஜலப்பிரளயம் வரும்ன்றது அவங்க நம்பாம இருந்தாங்க. ஆனா இந்த கன்னிகைகளுக்கு மணவாளன் வருவார் என்பது தெரியும். ஆனா ஆயத்தம் இல்லாம புத்தி இல்லாதவர்களாக போனார்கள். நம்மிடத்துல அந்த ஆயத்தம் இருக்கிறதா? நம்ம எச்சரிப்போடு கூட ஆயத்தத்தோடு கூட இருக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் இன்று நமக்கு இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப தருகிறார். வீட்டு எஜமான் நீங்க எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவார். நாம போய் ஆண்டவரே தரங்க, ஆண்டவரே தரங்க, நாம எவ்வளவு கதறினாலும் வாய்ப்புகள் கிடையாது. இன்றே இந்த நாளில் தானே கேட்கிற செய்திகளுக்கு செவி கொடுக்க அல்லது ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய நம்மை ஒப்பு கொடுப்போம். அன்பானவர்களே, வார்த்தைகளோடு நம்மோடு ஆண்டவர் பேசுகிறார். அந்த நோவாவின் காலத்திலே அவர்களுடைய பாவம் அதிகமானதினாலே ஆண்டவர் வருத்தப்படைந்தார். அதனாலே தான் அந்த ஜலப்பிரளயம் அங்கு ஏற்படுத்தப்பட்டது. இன்று நம்முடைய காரியங்கள் ஆண்டவரை துக்கப்படுத்துகிறது. அவர் நம்மை எச்சரித்து கொண்டுதான் இருக்கிறார். தினமும் பல விதங்களிலே நமக்கு அந்த செய்திகள் வருகிறது. எப்படி நாம் அதற்கு ரெஸ்பாண்ட் பண்ணுகிறோம்? கவனமற்று இருப்போமானால் கைவிடப்படுவோம். கதவுகள் அடைக்கப்படும். கதவு அடைக்கப்படும் முன் கேட்க தயாராக இருக்கிறீர்களா? இந்த நாளில் ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிப்போமா? ஆண்டவரே, நிறைய செய்தி என்னோட வாழ்நாளில் இதுவரைக்கும் நான் கேட்டேன். ஆனால் இந்த செய்திகளை நான் கவனித்து பார்த்து அதற்கு நான் பதிலே சொல்லலை. காதில் வாங்காமே இருந்துட்டேன், அல்லது காதில் வாங்கி அதை உதாசீனப்படுத்திட்டேன், அல்லது அறகுறையாக நான் ரெடி ஆகிட்டேன். இல்லை, எதை செஞ்சாலுமே நம்ம கதவுக்கு இங்கிட்டு தான் இருப்போம். கதவு திறக்கப்பட்டு உள்ளே போய் நாம் காக்கப்பட வேண்டுமானால் நாம் முதல்ல அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது அந்த எஜமானுக்கு பாத்திரமான பிரியமானவர்களாக மாற வேண்டும். அடுத்தது புத்தியுள்ள ஒரு ஆயத்தத்தோடு நாம் தயாராக இருக்கும்போது கதவுகளுக்கு உள்ளாக மணவாளனோடு நாம் இருப்போம். ஜெபம் பண்ணுவோமா?
கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த செய்திக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கதவுகள் அடைக்கப்படும் முன் கிடைக்கிற சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஏராளமான வார்த்தைகள் மூலமாக எங்களோடு பேசுகிறீர். ஆண்டவரே, இந்த உலகத்தின் பாவங்களிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும் என்று அனுதினமும் எங்களை எச்சரித்து கொண்டே இருக்கிறீர். அந்த எச்சரிப்பின் சத்தத்தை ஒருவேளை நோவா காலத்தில் இருந்த மக்களைப் போல உதாசீனப்படுத்தி கதவுகள் அடைக்கப்பட்டு கைவிடப்படாதபடி எங்களை காப்பாற்றும். வீட்டு எஜமான இடத்திலே போய் நாங்கள் கெஞ்சாதபடி, அல்லது கல்யாண வீட்டிற்கு ஆயத்தமில்லாமல் போய் கைவிடப்படாதபடி நாங்கள் இன்று உம்முடைய பாதத்திலே பிடித்து கெஞ்சுகிறோம். சாமி, எங்களை ஏற்றுக்கொள்ளும். கதவுகள் அடைக்கப்பட்டு வெளியே நிற்கிற அபாத்திரமான நிலை எங்களுக்கு வேண்டாம். எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களை காப்பாற்றும், எங்களை கரை சேர்த்தருளும். இதை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்கள் மனதிலே ஆழமான ஒரு உணர்வை நீர் என்று தாரும். எச்சரிப்பின் சத்தங்களுக்கு செவி கொடுக்க, உமக்கு பயந்து நடக்க ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கட்டும். ஆண்டவரே, கதவுகள் அடைக்கப்படும் முன் உள்ளே பத்திரமாய் நாங்கள் வந்து உம்மண்டை சேர எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.